அன்பு பிதாவே, எங்களோடு பேசும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். சிலர் சொல்கிறாங்க வாக்குத்தத்தம்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, வாக்குத்தத்தங்கள்லாம் அப்படிலாம் ஸ்பெஷலாக இந்த வருஷம் வாக்குத்தத்தம், அந்த வருஷம் வாக்குத்தத்தம், மாத வாக்குத்தத்தம், தின வாக்குத்தத்தம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றாங்க. அவங்க பார்க்குற கண்ணோட்டத்தில் அது நியாயமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கிடுங்க, இந்த உலகத்தில் கல்வின்னு ஒன்று இருக்குது. எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு ஒரு சிலபஸ் இருக்குது, அதில் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சிலபஸ்ஸு. ஹைஸ்கூலுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஒரு சிலபஸ் இருக்குது, காலேஜ் இருக்குது, காலேஜில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேண்டிய சிலபஸ் இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் ஒரு சபைக்கு இந்த சபையை இந்த வருஷம் இப்படி கொண்டு போகணுன்றதுக்கு ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த வாக்குத்தத்தம். இல்லாட்டி எதை பேசுறது, எந்த கான்செப்டில் போகிறது, எந்த விதத்தில் ஜனங்களை வளர்ச்சிக்குள்ளே நடத்துறதுன்னு புரியாது. அதனால் எல்லாருமே எப்பொழுதும் வளர்ந்துட்டு இருக்காங்கன்னா வாக்குத்தத்தமே தேவையில்லை, அவங்க வாக்குத்தத்தத்திலே வாழ்கிறாங்க. சபை வளர்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கருப்பொருளை எடுக்கிறோம். கனப்படுத்துகிறவர்களை கனப்படுத்தும் ஆண்டு, அதுக்குரிய வாக்குத்தத்தை தேவன் தான் தர்றாரு. தேவன் எப்படி தர்றாருன்னா லோகோஸை ரேமாவாக மாற்றி தர்றாரு. அப்போ அவர் கொடுக்கறது இல்லைன்னு கொடுத்ததை பொய்யா சொல்ல முடியாது. அப்போ அவர் கொடுத்துருக்கிறாருன்னா அதான் வாக்குத்தத்தம். அதனால் புரியாதவர்களுக்கு இது புரியும்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆகவே தான் இந்த வருஷத்தில் உபாகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வாசியுங்கள். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் நாடுகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை சிறந்திருக்கும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய இதயம் எப்படின்னா எல்லாரும் சிறப்பாக இருக்கணுன்றது. ஆனால் உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்னா எல்லா விதத்திலும் கர்த்தரை கனப்படுத்தணும்னு இருக்கணும். அவருடைய இருதயத்தில் இருக்கிறத சொல்லிட்டாரு. எப்பவுமே ஆண்டவர் நமக்கு கொடுத்து சோதிப்பார். கொடுத்து சோதித்த பிறகு நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா இருக்கிறத பாதுகாத்து கொள்ள முடியாது. ஆகவே தான் கனப்படுத்துகிறவர்களை முதலாவது நாம் கனப்படுத்த வேண்டும், பின்பு கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். சொல்லுங்க, முதலாவது நான் கனப்படுத்த வேண்டும், பின்பு ஆமாம் கனப்படுத்துவார். ஆண்டவர் செய்யட்டும், நான் செய்கிறேன், இல்லை நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்த்தர் செய்வார், இல்லாட்டி செய்ய மாட்டார். அல்லேலூயா. அதுதான் இந்த இதுக்கு. அப்போ இது எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னால் 1 பேதுருவின் புஸ்தகத்தில் நீங்கள் இதுக்கு இணையான ஒரு வசனம் இருக்குது புதிய ஏற்பாட்டில். எப்பயுமே ஜோடி இல்லாமல் இருக்காது ஒரு வாக்குத்தத்தம். இதனுடைய 1 பேதுரு 1:7 நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். சபையே நன்றாக கவனியுங்கள். சபையே லிசன் சர்ச், ஆண்டவருடைய வருகையில் இந்த 3 காணப்படும், இந்த பூமியிலே இந்த 3 காணப்படும். பழைய ஏற்பாட்டு வசனம் இந்த பூமியிலே ஆண்டவர் புகழ்ச்சி, அப்புறம் என்னது, புகழ்ச்சி கன மகிமை தர்றாரு. இந்த ஆண்டவரை கனப்படுத்துவர்களுக்கு அங்கேயும் புகழ்ச்சி கன மகிமையை தர்றாரு. பூமியிலையும் கிடைக்குது, பரலோகத்திலையும் கிடைக்குது. அல்லேலூயா. நிறைய பேர் அங்கே வந்து வெக்கப்பட்டு போவாங்க. இங்கே ஒன்றுமே செய்யாதவங்க, எல்லாம் வாங்கி வச்சு வேஸ்ட் பண்ணுறவங்கெல்லாம் அங்கே வந்து ரொம்ப துக்கப்படுவாங்க. ஏன்னா கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் தேவன் கனத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே கவனிங்கள், ஆண்டவரை கனப்படுத்த நீங்கள் பழகவில்லை என்று சொன்னால் எல்லாவற்றிலையும் ஆண்டவர் உங்களை கனப்படுத்த முடியாது. அதான் நீங்கள் வாசித்தீங்களா 1 சாமுவேல்ல, அது மறுபடியும் வாசிக்க வேண்டாம், அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் எப்படி கனப்படுத்த வேண்டும்
என்று சொல்லி ஆண்டவர் சில விஷயங்களை சொல்றாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தை கவனிங்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொல்றாரு? சீஷர்களா கையை காமிக்கிறாரு. எப்பா எனக்கு நிறைய செய்யணும்னு நினைக்கிறீங்க, இங்கே பாரு, எனக்கு ஒன்றும் வேண்டாம், இந்த பாரு இவங்களுக்கு செய்யுங்க, இந்த பேதுருக்கு செய்யுங்க, மத்தேயுக்கு செய்யுங்க, லூக்காவுக்கு செய்யுங்க, அப்புறம் தோமாவுக்கு செய்யுங்க. அவங்கள கை காமிக்கிறார். மிகவும் 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 பாருங்க, உலகத்தின் பார்வையில் நாங்கள் ரொம்ப அற்பமானவங்க, ஆனால் கர்த்தருடைய பார்வையில் கனப்பற்றவங்க. உலகம் நம்மளை மதிக்காது, ஆனால் கர்த்தர் நம்மளை பயங்கரமாக மதிக்கிறாரு, கனப்படுத்துறாரு. அவர் தான் சொல்றாரு, மிகவும் சிறியவராகி என் சகோதரராகி இவர்களுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்றார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நல்ல இதயத்துக்காக சொல்றேன். நீங்க ஆண்டவருக்கு நேரடியாக கொடுக்கணுன்றது முயற்சியே பண்ண முடியாது. அல்லேலூயா. இப்போ பைபிளில் சொல்லியிருக்கு, தசம்பாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அதை வாங்கி யார்கிட்ட கொடுக்குறாரு? யார்கிட்ட தான் கொடுக்குறாரு? அப்போ இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் தசம்பாகம்லாம் யாருக்காக வாங்குறாரு ஆண்டவர்? யாருக்காக தான்? இது புரியாது நிறைய பேருக்கு. அதாவது ஒரு ஊழியர் என்பவர் கர்த்தர் வேறு ஊழியர் வேறு இல்லாமல் வாழ்கிற ஒரு ஊழியர் இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களை இணைந்து அப்படிப்பட்ட ஊழியர்களை கை காமிச்சு தான் சொல்றாரு, இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்போ இங்கே என்ன கான்வர்சேஷன் நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன கான்வர்சேஷன் நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கவனிங்க, 39ஆம் வசனத்தை வாசிங்க. எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு, பாருங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் கனப்படுத்துறாரு. யாரை வந்து இங்கே 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 இதை நல்லா கவனிங்க. இதில் ஒரு விஷயத்தை நான் ஆரம்பத்திலேருந்து வாசிக்க விரும்புகிறேன். கவனிங்க. அப்பொழுது சகல ஜனங்களும், 32ஆம் வசனம், அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல் அவர்களை அவர் பிரிப்பார். சபையில் இருக்க அத்தனை பேர்த்தையும் ரெண்டா பிரிப்பார். எப்படி பிரிப்பார்? செம்மறி ஆடு தனியாகவும் வெள்ளாட்டை தனியாகவும் பிரிப்பார். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். மனசார பரலோகத்துக்கு போன பிறகு ரெண்டா பிரிச்சு ரெண்டு பக்கம் நிறுத்துறாரு. நிறுத்திட்டு என்ன சொல்றாரு? அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு தாகமாயிருந்தேன், என் தாகத்தை அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுக்க. வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்போது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு செய்யணுன்றது நிறைய பேருக்கு விருப்பம், ஆனால் பாஸ்டருக்கு செய்யணுன்றது விருப்பம் கிடையாது. உலகம் முழுசு இருக்கிற நிலைமை சொல்கிறேன்.
உங்களெல்லாம் அப்படி சொல்லலை. ஆண்டவருக்கு செய்யணும். ஆனால் யாருக்கு செய்யறதுக்கு மனசு வராது. ஆனால் ஆண்டவருடைய மனசு எப்படின்னா இவங்களுக்கு செய்யுங்கன்றாரு. அல்லேலூயா. இப்போ இவங்க கேட்குறாங்க, எப்பப்பா இதெல்லாம் உங்களை வந்து பார்த்து நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாரு, அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகி என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால். கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்துமா. அல்லேலூயா. சபையில் அநேகர் எங்களுக்கு நிறைய செய்திருக்கிறீங்க, நிறைய செய்திருக்கீங்க. அது யாருக்கு செஞ்சுருக்கீங்க தெரியுங்களா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு செய்த, அவங்களுக்கு செய்ததெல்லாம் யாருக்கு செய்தன்னு சொல்கிறாரு? எனக்கே செய்தீங்கன்னு சொல்கிறாரு. இதுதான் பெரிய ஆச்சரியம். அல்லேலூயா. இப்போ அடுத்த வசனத்தை பாருங்க, 41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, இது வந்து ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிற மக்களுக்காக எழுதப்பட்ட பகுதி, அதனால கவனமாக கேளுங்க. இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து என்ன சொல்றாரு? அப்பா பயங்கரமான வார்த்தை. சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியுள்ளவனாக இருந்தேன், வியாதியுள்ளவனாகவும் காவலில் அடைக்கப்பட்டவனாக இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்ப இடது பக்கத்தில் நிற்கிறவங்களும் கேட்கிறாங்க. அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். எப்போ ஆண்டவரே நீங்கள் எங்கே இருந்தீங்க? எங்கே உங்களுக்கு உதவி செய்யாமல் போயிட்டோம்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? எங்களுக்கு ஒன்றுமே புரியலேன்னு கேட்பாங்க. எங்கே? மேலே போன பிறகு, பரலோக ராஜ்யத்துக்கு போன பிறகு. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகி இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கு செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். இதுதான் விசுவாசிகளுக்குரிய நியாயத்தீர்ப்பு. அல்லேலூயா. லேட்டாக வர்றது நான் உங்களை தண்டிக்க முடியாது, அங்கே தண்டனை உண்டு. எல்லா டீட்ஸுக்குமே, எல்லா ஒர்க்ஸுக்குமே, எல்லா கிரிகளுமே அங்கே கவுண்ட் டவுன் பண்ணி கணக்கு எழுதப்பட்டு இருக்கு. நீங்கள் தப்பிச்சுக்கொள்ளவே முடியாது. கத்துற காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ ரிசல்ட் வர்ற காலம். மேலிருந்து தேவன் கீழே இறங்கி வந்து சபையை எடுத்துக்கொள்ளுகிற ஒரு காலத்தில் நான் எனக்கானவைகளை மட்டும் நாடி ஓடிக்கொண்டிருந்தேன்னா நான் அங்கே போய் வெட்கப்பட்டு போக வேண்டி இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு செகண்டும் முக்கியம், ஒவ்வொரு செகண்டும் முக்கியம், ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். கர்த்தருக்கு தான் இந்த நாள் என்றால் கர்த்தருக்கு மட்டுமே தான் இந்த நாளை செலவு பண்ணணும். சொந்த பேச்சு பேசிக்கிட்டு, அதை பேசிக்கிட்டு, இங்கே பேசிக்கிட்டு, கேஷுவலாக வந்துக்கிட்டு, டீ சாப்பிட்டுட்டு, இடையில போய் கொஞ்சம் ஃபோனை பேசிக்கிட்டு, இப்படி எல்லாம் ஒரு சபையில் இருக்கிற மக்கள், எந்த சபையில் இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட கிரியையெல்லாம் ஸ்டாப் பண்ணிடணும், செயல்படவே கூடாது. அல்லேலூயா. நம்ம இந்த இடத்துல வந்தோடனே ஒரு பயபக்தி வரணும் நமக்கு. ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு போராடி தான் ஒவ்வொரு பிரசங்கம் உங்கள் கையில் வந்துட்டு இருக்குது. சுலபமெல்லாம் வர்ற கிடையாது. அப்போ அந்த பாடுகளுக்குள்ள போய் வர்ற பிரசங்கம் உங்கள் இருதயத்தில் போகும்பொழுது உண்மையான கீழ்ப்படுத்தல் உள்ளவருக்கு 100% பலனை அது கொடுக்கும். 60% கீழ்ப்படிஞ்சா 60% கொடுக்கும். 30% கீழ்ப்படிந்தா 30% கொடுக்கும். அதான் பர்சன்டேஜ். அல்லேலூயா. இதைத்தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே நீங்கள் தேவனுடைய மனிதனுக்கு செய்யும் பொழுது அது அவருக்கே செய்கிறீர்கள். இங்க செய்யாதிருக்கும் பொழுது அவரை புறக்கணிக்கிறீர்கள், அவரை கனவீனப்படுத்துகிறீர்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கனவீனம் பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள், அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
ஏனென்றால் தேவன் ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறார். சங்கீத புஸ்தகம் 35 சங்கீதம் 27 வசனம், என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நீங்க ஊழியக்காரர் அதை பற்றியெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா மகிமை என்ற வார்த்தை சேர்ந்து வந்துட்டே இருக்கும். குளோரிஃபைடு, அவர்களை ஹானர் பண்ணுறதுக்குரிய விஷயந்தான் அந்த மகிமை, க்ளோரி. அதனால நீங்க கவனிக்க வேண்டும், யாருடைய சுகத்தை ஆண்டவர் விரும்புகிறாரா? அதனால தான் நீங்கள் எல்லாருமே ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சுகமும் பலன் ஆரோக்கியமும் பெருகிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கன பண்ணுவார், குளோரிஃபை பண்ணுவார். மகிமை என்ற வார்த்தையை நீங்கள் கவனிங்க நல்லா. அப்போ இங்கே போட்டிருக்கிறது, தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன். எப்படிப்பட்ட தேவன்? எத்தனை பேர் ஊழியக்காரர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் நல்லா வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஏன்னா தேவனே அதை விரும்புகிறார். ஒரு 100 பேத்துக்கு ஒரு செய்தியை கொண்டு போகணும். ஊழியக்காரன் தொண்டை நல்லா இருந்தால் தான் பேச முடியும்னு ஆண்டவர் சுகமாக்குறாரு. அல்லேலூயா. அப்போ அவ்வளோ முக்கியத்துவம், ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய இருதயம் எப்படி ஊழியக்காரர் மேலே இருக்கிறதோ அதே போல் உங்களுடைய இருதயம் ஊழியக்காரர் மேலே இருந்தால் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏசாயா 62 அதிகாரம் 7 வசனம், அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். தேவன் எருசலேம் என்று சொல்லும்பொழுது சபையை காட்டுகிறது. சபையை நீங்கள் மேன்மைப்படுத்த வேண்டும், சபை புகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கு வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். சபை குறித்து நல்ல சாட்சிகளை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. ஊழிய குறித்து நல்ல சாட்சிகளை சொல்லுங்க. ஊழியர் அம்மா குறித்து நல்ல சாட்சிகளை சொல்லுங்க. ஊழியர் பிள்ளைகள் குறித்து நல்ல சாட்சிகளை சொல்லுங்க. இதுக்காக தான் தேவன் இந்த வருஷத்துல கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகுனா, உங்க குடும்பத்துக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு புகழ்ச்சி மகிமை உண்டாயிட்டே இருக்கும். இதை செயல்படுத்தாமல் இருக்கும் பொழுது நம்மளது ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். இதை செயல்படுத்தும் பொழுது எப்படி செயல்படுத்தணுமா? எருசலேமை ஸ்திரப்படுத்தி சபையை ஸ்ட்ராங் படுத்தணும், சபை வளர்ச்சியை ஸ்ட்ராங் படுத்தணும், சபை பொருளாதாரத்தை ஸ்ட்ராங் படுத்தணும், சபையின் ஒழுக்கத்தை ஸ்ட்ராங் படுத்தணும். எல்லாத்துலையும் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், தடுமாற்றம் இருக்கக்கூடாது, ஒழுங்கினம் இருக்கக்கூடாது. ஒழுங்கினமும் வெறுமையாக இருந்த உலகத்தை தான் அழகான உலகமாக படைத்தார். ஆகவே ஸ்திரப்படுத்தி பூமியில் அதை புகழ்ச்சியாக்கு வரைக்கும் அவர் என்ன செய்யாதீங்க. அப்போ அதுக்காகவே ஜெபிங்கன்னு சொல்கிறாரு. அதுக்காகவே ஜெபிங்க. சபை வளர்ச்சிக்காக, சபை ஸ்திரப்படுத்துவதற்காக, ஊழியர் பயன்படுவதற்காக, கர்த்தர் வல்லமையை பயன்படுத்த, இதற்காக ஜெபிக்க வேண்டும். எல்லாமே இந்த வருஷத்தில் என்னன்னா, கர்த்தர், சபை, ஊழியர் இவர்களை முக்கியத்துவப்படுத்தி நீங்கள் செயல்பட்டால் கர்த்தர் உங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஜெரமியா சாப்டர் 33 verse 9, எரேமியா 33 அதிகாரம் 9 வசனம், நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம், வாசிங்க. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரை இந்த 3 விஷயம் சொன்ன பார்த்தீங்களா? தேவனை கனப்படுத்த வேண்டும், தேவனுடைய சபையை கனப்படுத்த வேண்டும், தேவனுடைய ஊழியரை கனப்படுத்தும். இதை 3ஐயும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா என்ன நடக்குமா? உங்களுக்கு செய்ய போகிற நன்மை நிமித்தம் பயந்து நடுங்குவாங்களாம். அல்லேலூயா. எப்படி நடுங்குவாங்க? பயந்து நடுங்குவாங்க. எப்பேற்பட்ட விஷயம் பார்த்தீங்களா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும்.
மறுபடியும் நான் வாசிக்கிறேன். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா அவரை ஆல் த நேஷன் இங்கே வந்துருதா, பூமியின் எல்லா ஜாதிகள், உபாகமம் 6:26-19 வருதா, எல்லாமே ரிலேட்டடாக இருக்கும். புகழ்ச்சி, மகிமை, கீர்த்தி, இது மூணுமே ஒன்றோடு ஒன்று பிணைந்துள்ளது. யாரையுமே துர்ச்செய்தி பரப்பாதீங்க, தூஷிக்காதீங்க, தீமை செய்யாதீங்க, தீமை யோசிக்காதீங்க, பேசாதீங்க. இந்த வருஷம் கர்த்தர் செய்கிற கிரியை வல்லமையாக இருக்கும். உடனே நடவடிக்கை எடுத்துருவார். அதனால் வாயை மூடிட்டு ஒழுங்காக இருங்க. ஏன்னா தேவையில்லாத பேசி தேவையில்லாத அறுவடை செய்யாதீங்க. அல்லேலூயா. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தி. என்ன கீர்த்தி? மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மைகள் நிமித்தமும் என் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துமா? அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும்னா நீங்க உண்மையில ஊழியரை நேசிக்கிறது உண்மையான என்ன செய்யுங்க, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை முதலாவது ஊழியக்கார குடும்பத்துக்கு தாங்கன்னு சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிச்சாதான் எனக்கு ஆசீர்வாதம், நான் ஆசீர்வதிச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம். அதனால் நீங்க ஆசீர்வதிக்க எனக்கு ஆசீர்வாதம் ஏற்படும், நான் ஆசீர்வதிக்க உங்களுக்கு ஆசீர்வாதம் ஏற்படும். நல்ல மனசார சொல்லுங்க பார்க்கலாம். 4 பேர் தான் சொல்ற மாதிரி தெரியுது. அல்லேலூயா. மனசார இந்த வசனத்தை சொல்லிட்டே இருங்க. ஆண்டவர் இதுவரைக்கும் இல்லாத ஆசீர்வாதத்தை உங்க ஜெபத்தை கேட்டு உங்க வாழ்த்துதலை கேட்டு கர்த்தர் ஊழியக்காரருக்கு செய்வார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4:15 வசனம். கலாத்தியன் சாப்டர் 4:14. அப்பொழுது அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த, கலாத்தியர் 4:15, அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாய் இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபையை பார்த்து சொல்றாரு, பவுலுக்கு ஒரு சின்ன பலவீனம் சொல்ல முடியாது, ஒரு பலவீனம் என்னன்னா அவர் கண்ணில் எப்படி தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், சின்ன ஈலாம் முச்சிக்கிட்டே இருக்கும். இந்த கண்ணு ஈ சின்ன ஈ இருக்கு பார்த்தீங்களா, கொசு மாதிரி, அது அப்படியே கண் அப்படியே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் கண்ணில். அதோட கூட தான் இத்தனை நிருபத்தையும் எழுதினார். அவருக்கு கண்ணு பிரச்சனை அப்படின்னு வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறேன். அந்த குறிப்பிலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன், எங்கள் பாஸ்டர் பைபிள் எழுதியிருக்கான்னு கேட்காதீங்க. இப்படி இருக்கிறத பார்த்துட்டு கலாத்திய நாட்டு சபை சொன்னாங்களா, இந்த கண்ணை எடுத்துட்டு நம்ம கண்ணை எடுத்து பவுலுக்கு வைக்கணும்னா கொடுத்துடலாமேன்னு இருந்தாங்களாம். ஹலோ, யார் சொல்றது? ஜனங்க சொல்லல, பவுல் சொல்றாரு, உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியா இருக்கிறேன். இந்த காலத்துல மாதிரி கண் ஆபரேஷன் பண்ணக்கூடிய வசதி அப்ப இல்லை, இருந்ததுதான் செஞ்சிருப்பாங்க. ஒரு ஊழியரை எப்படி கனப்படுத்தியிருக்காங்க பார்த்தீங்களா? கலாத்திய நாட்டு சபை ஊழியருக்கு தன் கண்ணையே கொடுக்குற அளவுக்கு, கண்ணு கொடுத்துட்டா அவங்களுக்கு கண்ணு இருக்காது, அதை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு. ஊழியர் நல்லா இருக்கணும்னு கலாத்திய நாட்டு சபை மக்கள் பவுலுக்கு கண்ணை கொடுக்க கூட ஆயத்தமாக இருந்தாங்க பாருங்க. அவ்வளோ கனம் பண்ணதுனால தான் கலாத்திய நாட்டு சபை வளர்ந்து கொண்டே வந்தது. உங்கள் வாழ்க்கையில தேவனையும் சபையும் ஊழியரையும் கனப்பண்ண கர்த்தர் இந்த ஆண்டு முழுதும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு தந்து கொண்டே இருப்பார். கரங்களை தட்டி நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. அல்லேலூயா. நன்மைகளின் நாயகன். இந்த
நாளிலே நீங்கள் எல்லாம் நன்றாய் கவனிக்க வேண்டியது என்னன்னா, பெரிய பிரசங்கத்தை இல்லை, கேட்ட பிரசங்கத்தை ஒப்பு கொடுத்து செய்யும் பொழுது அப்படியே கர்த்தர் செய்யும். எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு எழுந்துங்க, உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுத்தாலும் அத்தனை பேருக்கு ஆசீர்வாதம். எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, எழும்பி நிற்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். நீர் அவர்கள் மீது உம்முடைய கரத்தை வையும், அவர்களை தொட்டு ஆசீர்வதியும். இந்த வார்த்தை எத்தனை பேர் உம்மை கனம் பண்ணுகிறார்களோ, உம்முடைய சபையை கனம் பண்ணுகிறார்களோ, ஊழியத்தை கனம் பண்ணுகிறார்களோ, ஊழியரை கனம் பண்ணுகிறார் அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதங்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி ஆண்டவரே அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுகிறேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் சொல்லி இருக்கிறீரப்பா. உம்மை கனம் பண்ணும்படி எழுந்திருக்கிற இந்த பிள்ளைகள் செயல்படும் போது அவர்களுக்குரிய ஆசீர்வாதம் கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. இருதயத்தில் கை வீசி சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராபோஜி